வெல்கம் டு ஹால். நம்ம பார்த்தீங்கன்னா ஏஎல்எஸ் புரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது அந்த லேஅவுட்டுக்கு எப்படி போகிறதுன்றத பற்றி பார்க்கலாம். இதான் வந்து காயரமேடு ஜங்ஷன் வந்து அதாவது பூடஞ்சல் வந்து காயரமேடு ஜங்ஷன் நேராக வரணும். லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் போயிடும். லெஃப்ட் எடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா மறைமலைநகர் ரோடு வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் பூத் ஒன்று இருக்கும். இந்த பூத்தை தாண்டி அப்படியே நேராக அந்த மறைமலை ரோட்லேயே நம்ம போகணும். இதுதாங்க நம்ம வந்து காயர்மேடு ஜங்ஷன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து போலீஸ் பூத் தாண்டி வந்து மறைமலை ரோடு. இந்த ரோட்டில் நேராக வந்தீங்கன்னா நேராக வந்து லெஃப்ட்டு கட் பண்ணி நம்ம பிளாட்டுக்கு போகலாம். ஆண்டூர் ஏஎல்எஸ் புரம் எக்ஸ்டென்ஷன் 2 பிளாட் நம்பர் 49 ரைட் சைட். இப்போ பார்த்தா எல்லா கல்லுமே இருக்கும், அவைலபிளாக இருக்கும். கல் எல்லாத்தையுமே வந்து 49 ஈஸி இருக்கும். ஒயிட் கலர் கல்லில் ரெட் கலர் பெயிண்டில் வந்து 49 ஈஸி இருக்கும். இப்படி ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட். டைமென்ஷன் பார்க்கும்போது நார்த் சவுத்து 30, ஈஸ்ட் வெஸ்ட்டு 60. இப்படி பேசின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸில் 30 ஃபீட் ரோட்டில் வரும். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற பிளாட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் 1ல் பிளாட் நம்பர் 24. அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிளாட்டில் அப்படியே நேராக பாருங்கள். அதோ ஒரு மெத்த தத்து பார்த்தீங்கன்னா அந்த மெத்த அங்கே முருங்கை மரம் மெத்த அது இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல தான் எக்ஸ்டென்ஷன் நம்பர் 1ல் இருக்கிற பிளாட் நம்பர் 24 இருக்குது. நம்ம ரோட்டில் வந்து கட் பண்ணி வரும்போது தான் ரைட் ஹேண்ட் வீடு காமிச்சேன். அந்த வீட்டுக்கு கொஞ்சம் முன்னே போய் ரைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாட் நம்பர் எக்ஸ்டென்ஷன் 2ஓட 49 இருக்கும். அந்த வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் பண்ணால் ஒரு ரோடு கட் ஆகும். லெஃப்ட்டு ரோட்டில் வந்து லெஃப்ட் எடுத்து வந்து ரைட் சைடில் வீடு இருக்கும், லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும். அப்படியே அதை கட் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இதாக இருக்குது பாருங்கள், பிளாட் நம்பர் 24 எக்ஸ்டென்ஷன் 1 பக்கத்தில் போனால் ஒரு வீடு இருக்கும். இந்த வீடு பக்கத்துலேயே இருக்கும் பிளாட் நம்பர் 24 எக்ஸ்டென்ஷன் 1ஓட பிளாட். இங்கே ஒரு இருக்கும், அப்படியே நேராக ஒரு கல் இருக்கும். அப்படியே அந்த லாஸ்ட் வீடு காம்பவுண்டு முடிஞ்சு கொஞ்சம் முன்னே போனால் ஒரு கல் இருக்கும். இந்த வீடு காம்பவுண்டு இதன் மத்தியில் அமைஞ்சது தான் பாண்டூர் ஏஎல்எஸ் புரம் எக்ஸ்டென்ஷன் 1 பிளாட் நம்பர் 24. இதனுடைய ஓவரால் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2273 ஸ்கொயர் ஃபீட். என்னோட டைமென்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நார்த்து 87, சவுத்து 64.6 ஃபீட், ஈஸ்ட்டு 36.6 ஃபீட், வெஸ்ட்டு 30. இந்த பேசின்னு பார்க்கும்போது வெஸ்ட்டு பேசினா 30 ஃபீட் ரோட்டில் வரும். இது திருப்போரூர் எஸ்ஆர்ஓ. இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குடியிருப்பு பகுதி மத்தியில் அமைஞ்சிருக்கு. நம்ம காயர்மேடு ஜங்ஷன்லேருந்து மறைமலை ரோட்டில் வந்தீங்கன்னா வந்து 1.8 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தா நம்ம லேஅவுட்டை ரீச் ஆகிடலாம்.